கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மனசு ஒரு விதமான குழப்பத்தில் ஒரு மந்தமான நிலையில் பதட்டத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சமீப காலமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் பொறுத்த வரைக்குமே இந்த வரக்கூடிய 7 நாட்களில் ஒரு முக்கியமான அம்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில சரியான புரிந்துணர்வு கிடைக்கக்கூடிய நேரமா கும்பராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பேச்சுக்கு எங்க போனாலும் மதிப்பு மரியாதைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். கூட பழக்கக்கூடிய உங்க மனசை சரியா புரிஞ்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்க மனசை சரியா யாரும் புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. அதுவே நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கோம். ஆனா இனி அப்படி இல்லை. நிறைய சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சோகத்தை மறக்கக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இனி விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை கும்பராசிக்காரங்க இந்த நேரம் நீங்க பெற போறீங்கன்னு சொல்லலாங்க. உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தர தெரிஞ்சவங்களுக்கு கடுமையான வேலை சுமை இந்த நேரம் இருக்கதான் செய்யும். ஆனா அதை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சு பாராட்டி பெற போறீங்க. தைரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயத்துல இந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்துக்கணுங்க. அப்படி பாக்குறப்ப கும்ப ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தரப்போகுது, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி இருக்கணும், இந்த நேரத்துல செய்யக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டுக்கான ஒரு வழிமுறை என்ன. அதாவது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நம்ம ஊர்ல பெரும்பாலும் இந்த பெண் தெய்வத்துக்கு திருவிழா, அந்த பூச்சாட்டுதல் மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கக்கூடிய நேரமா இருக்கும். நிறைய ஊர்களில் திருவிழா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. அப்படி உங்க ஊர்ல திருவிழா நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கிறதா இருந்தாலும் சரிங்க, பெண் தெய்வத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கையில பல நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதுவும் குறிப்பா கும்பராசி சேர்ந்தவங்க நீங்க எப்ப மனசு சங்கடமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பதட்டத்துல இருக்கிறீங்க, ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு உங்களுக்கு தோன்றப்ப இந்த பெண் தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி பாக்குறப்ப எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்க இது வரைக்குமே எதை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் செஞ்சிருப்பீங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பாதிப்பு தான் இருந்திருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களுக்கு உதவுறன்னு போனால் கூட வம்பு தாங்க தேடி வந்திருக்கும். நிறைய விஷயங்களை எடுக்கிற காரியம் தடையாவே கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வாரம் அப்படி இல்லை. நிறைய முயற்சி சாதகம் முடிய போகுது. ஆனால் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிற காரியம் முடிகிற வரைக்குமே ஓய மாட்டீங்க. கடுமையாக உழைப்பை கொடுக்க போறீங்க. அதுலேயும் நல்ல மாற்றம் தான். ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் உறுதியாக நிற்க பாருங்க. மனசை மாற்றிக்கிறது வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் இந்த நேரம் இருக்குங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பு தாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கும்ப ராசிக்கு குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லை, சகோதர வகையிலும் சரி, சகோதரிகள் வகையிலும் சரி, குழந்தைகள் வகையிலும் சரிங்க, இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு சில விஷயத்துல நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மனப்பொருத்தம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. திருமண உறவுன்னு வர்றப்ப ஒரு நட்பான முறையில் இந்த வாரத்தில் நீங்க இருக்க போறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தனையில தான் மாற்றம். கணவன் மனைவி 2 பேருமே நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சா அவங்க வேறு விதமாக தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க வெளிப்படையா பேசிக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பா இருக்குது. பெரும்பாலான கும்பராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் காதல் மலரக்கூடிய நேரம், காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. நட்பு மூலமா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரம் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் குடும்பத்தை தவிர்த்து மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அதாவது தொழில், வியாபாரம், சமூகத்து மேலே எப்பயுமே உங்களுக்கு அக்கறைங்கிறது உண்டு தான். உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக பாடுபடுறீங்களோ இல்லையோ, இந்த கும்பராசிக்காரங்க பெரும்பாலானவங்க சமுதாயத்தின் மேலே கொஞ்சம் அக்கறை கொண்டவங்களா தான் இருப்பீங்க. அந்த வகையில் இந்த நேரம் நீங்கள் எதை சொன்னாலும் வம்புங்கிறது கொஞ்சம் தேடி தான் வரும். தேவையில்லாத அவமானங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துலேயும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது.
அதனால பெரும்பாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் வார்த்தை விடுறதுல கவனம் கொடுக்க பாருங்க. கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கவனம் இந்த நேரம் நீங்கள் கொடுத்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம்னு சொல்லலாம். தொடர்ந்து தொழில் வியாபாரம், குடும்ப அமைப்பு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் செய்யக்கூடிய முக்கியமான பெண் தெய்வ வழிபாடு என்ன, பெண் தெய்வத்துக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சுக்கணுங்கிறதையும் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. பெரும்பாலும் மாரியம்மன் கோவிலில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க, மாரியம்மன், காளியம்மன், எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. மஞ்சள் காப்பு அதாவது மஞ்சள் காப்பு பரிகாரம் செஞ்சுக்கிறதும், எலுமிச்சை பழம் மாலை அனுபவிச்சுக்கிறதும் நல்லதுன்னு சொல்லலாங்க. அரிசி மாவு, வெள்ளம் சேர்த்து மாவிளக்கு ஏற்றி நீங்கள் அம்மன் கோவிலில் பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய பாருங்க. நேர்த்திக்கடன் இருந்தால் முதல் வேலையை அதை செய்ய பாருங்க. இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். இந்த சக்கரை, ஏலக்காய் கலந்து காய்ச்சின பாலை அம்மனுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக வழங்கினாலும் இந்த மனசில் ஒரு குழப்பம் இருக்குதுல்ல, அந்த குழப்பம் நீங்கள் கூட வாய்ப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி உங்களுடைய கைகளால், பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கைகளால் மாலை தொடுத்து அந்த அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்ய பாருங்க. குங்குமம், மஞ்சள் மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது சிறப்பு தான். அதே மாதிரி சிவப்பு வஸ்திரம், சிவப்பு நிற புடவை சாத்தி அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது சகல சௌபாக்கியத்தை ஏற்படுத்தி தர உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பாதிப்பு நீங்கும். கண் திருஷ்டி, நோய் உள்பட எந்த விஷயத்துல எல்லாமே தடையை சந்திக்கிறீங்களோ அந்த தடை இல்லாமல் நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அம்மனுக்கு எந்த விசேஷம் நீங்கள் செய்யறதால உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. கும்பராசி சார்ந்தவங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தானே. சனி பகவான் பொறுத்த வரைக்குமே அந்த ஈசன் தான், அந்த சிவபெருமான் தான். அதனால நீங்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த மனசில் குழப்பம் இருக்குது, மனசில் ஒரு விதமான பதட்டம் தொடர்ந்து இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறப்ப சிவ வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. முடிகிறப்ப எல்லாமே சிவ ஆலயத்துக்கு போய் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க. அது நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் கும்பராசி சார்ந்தவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகள் வகையில் கொஞ்சம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்க. உறவு வகையில் பகையாகவே பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சுல, அது எல்லாமே இந்த நேரம் நீங்கும். எல்லா வகையிலும் நீங்கள் சந்தித்த பிரச்சனை, பஞ்சாயத்து இதெல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் அப்பப்போ மனக்குழப்பம் வந்து போகும். இந்த கால்கள் அடிக்கடி கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் கொடுக்குங்க. அதனால் எங்கேயாவது போகிறீங்க, வரீங்க, பயணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, வாகன பயணத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்குமே இந்த உடல் ஊனமுற்றவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த கால்களில் அடிபட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகள் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கும்பராசிக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் சிக்கல் இல்லை. வாடிக்கையாளர் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும், வேலை சும்மா தான் அதிகம். ஆனால் அதுவுமே திறமையாக செஞ்சு முடிச்சிருவீங்க. கணவன் மனைவி கூட எடுத்துக்கிட்டால் சிறப்பு தாங்க. மனசில் ஏதாவது ஒரு குறையை வச்சுக்கிட்டு அது வெளிக்காட்டாமல் இருக்கிறது மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்தும். வெளிப்படையாக பேசுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போக பாருங்க. பிள்ளைகள்கிட்டையுமே பல நன்மை உங்களுக்கு காத்திருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனசில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாரம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ. கும்பராசி சார்ந்தவங்க உங்களுக்கு தெய்வ வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பாட்டு கேட்குறது, ஏதாவது ஒரு வகையில் ஒரு யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு தோணுனா அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாட்டோம். ஆனால் எதுலையும் அவசரம் காட்டக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மனசில் தைரியம் ஒன்று இருந்துட்டா போதும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எடுக்கிற காரியம் இந்த வாரம் அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பண வருமானம் எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் நல்லபடியாக அமைங்க. கொஞ்சம் கோபத்தை இந்த நேரம் கட்டுப்படுத்திக்கணும். மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கும்பராசி சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாம். அவட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான நல்ல செய்தி காத்திருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் எதுலையும் கோபப்படக்கூடாது. சுற்றி இருக்கக்கூடியக்கிட்டையும் சரி, நண்பர்கள், சொந்த பந்தத்தையும் சரி, கொஞ்சம் வீண் பகை உருவாகக்கூடிய வாரம் தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எல்லாமே ஆர்வம் இருக்க தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல நன்மை காத்திருக்கு. நிறைய நட்புகள் கிடைக்கும். எடுக்கிற காரியம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று, மற்றவங்க வேலையை நீங்கள் இழுத்து போட்டு பார்க்கறது வேண்டாம். உங்களுக்கே வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக கொஞ்சம் பொறுப்பேற்றுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருங்க. அதனால கவனமாக இருங்க. வாக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீண் அலைச்சலை கொடுக்கும், சின்ன சின்ன தடையை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பல நன்மை காத்திருக்குது. எடுக்கிற காரியம் கைக்கூடி வரக்கூடிய நேரம் தான். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல.
கடன் பிரச்சனை பெருசா இல்லை, லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில பார்த்தாலும் நிறைய நல்ல மாற்றம் தான். மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்க கூட வாரமா இருக்குது. எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குது. தொடர்ந்து நீங்க முன்ன சொன்ன மாதிரி மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே பல குழப்பம் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசிக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கும்பராசி சார்ந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.